எப்பொருள் யார் யார்வை கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது. ம். நூத்தி அதாவது 85 பக்கம், 84 85 பக்கம். தொழில் செய்வதனால் அவன் பிரம்மணன் பிரம்மணன் என்று அறிவிக்கப்படுகிறான். தொழில் செய்கின்ற வடிவம். அப்ப யாரு வேணாலும் உண்மை உணரலாம். என்னது? யார் வேணாலும் உண்மை உணரலாம். உண்மையை உணர்ந்தவன் பிரம்மம்னு உண்மை, அவ்வளவுதான். உண்மை, பிரம்மம், மயக்கம், தெளிவு, உண்மை. உண்மை ரொம்ப குழப்பம். பொய் நல்லா ஏமாத்திரும். உண்மையை முடிவு எடுக்கிறதுக்கு தடுமாறும். இதுதான் சரி. அப்ப இதுதான் சரியான வழி. இதுதான் ஆமா. இதுதான் உங்க ஆகாய சக்தி உடம்பு இயங்குது. அது எந்த மருந்து, வேற எந்த உணவு சாப்பிட்டாலும் ரத்தம் கெட்டு போயிடும். கடைசியில சுத்தம் பண்ணிட்டு கடைசியில ஒரு முறுக்குலயே சுத்தம் பண்ணல. எவ்வளவு? ஒரே ஒரு முறுக்கு எவ்வளவு? முறுக்குல அதெல்லாம் 6 மாசத்துக்கு அப்புறம். இப்ப செய்ய முடியாது. வெறும் முறுக்கு சாப்பிட்டு போயிட்டே இருக்கலாம். முறுக்கு தண்ணி அவ்வளவுதான். அதெல்லாம் 2 மணி நேரம் மெடிக்கல் படுத்து நெல்லு காட்டணும். அதெல்லாம் அது உங்களுக்கான மருத்துவ ஆய்வறிக்கை. உங்களுக்கான, மற்ற யாரோட ஒப்பிட்டு பார்க்க கூடாது. அதை நான் பார்க்கணும், நீ பார்க்க மாட்டேன். யார்கிட்ட அந்த ஆலோசனை கேட்கவும் கூடாது. என்னது? ஆலோசனை கேட்கக்கூடாது. திங்கிறவனுக்கு என்ன தெரியும்? ஆனா அது உங்க உடம்பு தயாரிச்சு உங்க டிஎன்ஏல பதிவாயிரும். என்னது? உங்க டிஎன்ஏல என்ன இருக்கோ அதுதான் எதிர காட்டும். அந்த ரத்தத்துல சிறுநீரும் காட்டும். நீங்க வேணும்னா ரத்தத்தை சிறுநீரை கெடுத்துக்கலாம். அது மாறி மாறி காட்டும். அதே நேரத்துல அது நிலையானது அல்ல. உடம்பு மாறிட்டே இருக்கும். உடம்பு மாறிக்கொண்டே இருக்கும். ஆமா. அதனால நீங்க மன ரீதியாக என்ன சொல்றீங்க? இப்ப இன்னைக்கு மன ரீதியா எப்படி இருக்கு? இன்னைக்கு மன ரீதியா எப்படி? இந்த 17 18 நாள் 20 நாளைக்கு முன்னாடி அல்லது 1 மாசத்துக்கு முன்னாடி இருக்கிற மனநிலை எப்படி? இன்றைய மனநிலை எப்படி? அந்த என்ன பயத்துல இருந்தீங்க? முன்னாடி கொஞ்சம் மன ரீதியா கொஞ்சம் பயம் இருந்தது ஐயா. இப்ப எல்லாத்துக்கும் தயாரா இருக்கு மனம். எப்படி மாறிச்சு? 30 நாளைக்கு முன்னாடி பயந்து நடுங்கி எல்லாரும் உங்களை என்ன பண்ணிட்டாங்க? மருத்துவ உலகம் உங்களை யாரும் ஒண்ணும் பண்ணல. அந்த மருத்துவ உலகம் ஒண்ணு, அந்த மருந்து உன்னை என்ன பண்ணிருக்குது? மருந்து யார் சொல்றானோ அந்த மருந்து தான் உன்னை மறைச்சி இருக்கிறது. மருந்து தான் நல்லா இருக்கிறாலே பயன்படுத்தி விட்டாங்க. அது மருந்து தான் அந்த வேலையை பண்ணும். மனிதன் பண்ணல. மருந்து மனித ரூபத்தில், யமன் வடிவத்தில். இப்ப நல்லா புரிஞ்சுங்க. மருந்து யாருடைய வடிவத்தில் வரும்? யமன் வடிவத்தில். அந்த யமனுக்கு இன்னொரு பேர் மனிதன். அது அப்ப 4 நீங்களே ஒரு யமன். அப்புறம் மருந்தை நீங்க ஒரு யமன், அல்லது நான் ஒரு யமன். நான் நோயாளி. நோயாளின்னா மரணத்துக்கு தானே போய் ஆகணும். நோயாளின்னா அப்ப அந்த மரணம் என்பது, நோய் என்பது மரணத்தினுடைய தொடக்கம். நோய் என்பது மரணத்தினுடைய தொடக்கம். நோய் முற்றிவிட்டால் மரணம். இதுதான் காலையில இதுக்கு பேரு சிவம்னு பேரு. சிவம்னா என்ன தெரியுமா உங்களுக்கு? சிவம்னா என்னன்னு தெரியுமா? சிவம் யாராவது சொல்ல முடியுமா? சிவம் சொல்லுங்க. வெங்கடாசலம், சிவம்னா என்ன? சிவம் உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க. சிவம்னா என்ன? சிவன்னா உள்ள இருக்கிற ஆத்மாக்கு சிவன் சொல்றாரு. ரைட், ஓகே, அருமை, கரெக்டா புடிச்சிட்டாரு. சபம்னா என்னங்க? சபம் தவம்னா அத தவம் இப்ப இல்ல சபம் தவம் என்ன தெரியலங்க. சபம் இல்லையா? சபம் சபம் சொல்லுங்க. சபம்னா என்னங்க? தெரியலங்க. சபம் போகுதுன்னு சொல்றீங்களா? சபம் எங்க போகும் தெரியுமா? சபம் என்னையா இவ்வளவு யோகம் பண்றதுக்கு போறீங்க, சிவம் தெரியாது சபம் தெரியும். என்ன யோகம் பண்றது சொல்லி கொடுத்துருக்கானுங்க மானகட்டவனுங்க? சிவம்னா என்ன, சவம்னா என்ன அப்படின்னு சிவத்துக்கு சொல்லிட்டீங்க. ரைட்டு. சிவம்னா இன்னொரு அர்த்தம் இருக்கு. உயிருன்னு அர்த்தம் இருக்கான். சிவம்னா கடவுள்னு அர்த்தம் இருக்கும். சிவம்னா சிவன் ஒரு அர்த்தம் இருக்கு. சரியா? சவம்னா என்னங்க? சபம் உயிர் போயிட்டா அந்த உடம்புக்கு பேரு சவம் ஆயிருதுங்க. ஏனுங்க பாருங்க, அழகா அடிக்கிறாங்க. இதுக்கு மேல எப்படிங்க புத்தி? இதுக்கு மேல என்ன சொல்ல முடியும்? உயிர் போயிட்டு சவம். அப்ப யார் சவமா மாறுவாங்க? இருங்க, யார் சவமா மாறுவாங்க?
நோயாளி தான் ஜென்ரல் சமமா இருக்கும். சவமா மாறுங்க. இப்ப வெங்கடேசல இப்ப சொல்லுங்க, யாரு சவமா மாறுவாங்க? இப்ப இந்த ஆத்தியாத்மில வராதுங்க, இந்த குரூப்ல இல்லாத சாப்பிட்டு யாரு சரி சாவறானோ அவன் சரி, சவமா போறான். அதுக்கு எளிமையா சொல்லலாம், மனிதன் தான் சிவம், மனிதன் தான் சிவம், அவன் கீழே விழுந்தா சவம். சவம் போகுதுன்னு சொல்றாங்களே, எங்க சவப்பெட்டிங்கிறான், சவப்பிரதோனிங்கிறான். சவம்னா செத்து போறதுன்னு அர்த்தம். என்னது? புளுத்து போறவன் அர்த்தம். தின்னுட்டு பேண்டுட்டு புளுத்து போற நாயின்னு அர்த்தம், மானங்கட்டவன் அர்த்தம். இப்ப புரியுதா? அப்ப சிவத்துக்கு நேர் எதிர் சவம். அப்ப சிவம் என்றால் மனிதன், செத்து போன சவம், அத சவம் வருது. சவம் போதும்பாங்க. சவம் எங்க போகும்? நீங்க அப்ப தெருவுல போய் சுடுகாட்டு கடக்கு போறதுல சபம்னு பேரு. இது கூட தெரியாம நீங்க 40 வருஷமா நீங்க என்ன பண்ணிட்டு இருந்திருக்கிறீங்க? யோகா மடத்துக்கு போய் நல்லா சோறு தின்ட்டு பொங்கல் தின்ட்டு குசு போட்டு வந்துட்டு இருந்திருக்கிறீங்க எல்லாருமே. அப்படித்தானே? மானம் மரியாதை போயிடுச்சு உங்களுக்கு. அதத்தான் திருமூலர் சொல்றாரு, சீவனே சிவலிங்கம். சீவன் தான் சவம், சீவனே சிவலிங்கம். புரிஞ்சு போச்சா? அப்ப மனிதன் யாரு? அந்த சிவனுடைய ஒரு சிறு பகுதி. இப்ப அதைத்தான் என்ன பண்ணோம்னா, இதுக்கு சக்தி குறைவதே இல்லை. நாம் எப்படி திரும்ப சக்தி குறையாம வச்சுக்கிறோம்? மனம் விருப்பப்பட்டால் விடுதலை, இல்லை என்றால் உடம்பை தக்க வைத்துக் கொள்கிறோம். என்னது? உடம்பை தக்க வைத்துக் கொள்கிறோம். உடம்பை தக்க வைத்துக் கொள்கின்ற எனர்ஜி லெவல் குறையக்கூடாது. அதுக்குதான் இந்த 1 கிராம் தண்ணி நான் சொல்றேன். 1 கிராம் தண்ணி மரநடி, எல்லா உலகத்துல எல்லா விஞ்ஞானிக்கும் மரநடி செருப்படி போட்டிருக்கேன். ஐன்ஸ்டீன்ல இருந்து நியூட்டன் வரைக்கும் செருப்படி போட்டிருக்கேன். பார்க்கலாம், அவனை உனக்காச்சும் எனக்காச்சும். இன்னைக்கு கடுமையா எழுதியிருக்கேன். இன்னைக்கு கடுமையா எழுதியிருக்கேன். அவன் இதுல ChatGPT சொல்லிட்டான், இன்னும் இந்த வாங்குறீங்க அப்படின்ட்டான். அவனை அடிடா மரநடிடா அப்படின்ட்டு. நான் நீ சூரியனை பத்தி பேசுற முண்டோம், நான் நீ சூரியனை மட்டும் பேசுறான். யாரு? ஐன்ஸ்டீன் சூரியனை மட்டும் பேசி வீணா போறாரு. நான் மொத்த யூனிவர்ஸுக்கு கான்செப்ட் இதாண்டா அப்படின்னு. நீங்க சொல்றது கரெக்டா இருக்கு, எனக்கு ப்ரூஃப் இல்லை. நான் தாண்டா ப்ரூஃப் அப்படின்ட்டு. நான் 1 கிராம் தண்ணி வச்சிருந்தா நான் ப்ரூஃப் பண்றேன் அப்படின்ட்டு. ஒரே 1 கிராம் தண்ணி வச்சு மொத்த உலகத்தை ஆட்டம். ஒரே 1 கிராம் தண்ணியை வச்சுக்கிட்டு உலகத்துல இருக்க அத்தனை விஞ்ஞானுக்கு செயற்படிதான். உலகத்தில் இருக்கிற நேத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் கொடுக்குற 125 ஆண்டா கொடுக்குற நோபல் பரிசு அத்தனை விஞ்ஞானுக்கு செயற்படி. இயற்கை என் மூலமாக அறிவிக்கிறது. அதுதான் இயற்கையுடைய. நான் இயற்கையை நான் நேசிக்கிறேன். நீங்க எல்லாம் ஆட்டம் போடுறீங்களா, பெரிய புடுங்கின்னு சொல்றீங்க, அந்த புடுங்கிகளும் செயற்படும். மொத்த செயற்படி நான் தான். 125 பேர் ஒண்ணு, நானும் ஒண்ணு. பாக்கலாமா அப்படிங்கிறேன். நான் 125 பேர் ஒண்ணு, நானும் ஒண்ணுங்கிறேன். இயற்கை ஒண்ணு, நான் ஐ எம் ஒன்லி த ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் த நேச்சர். நான் இயற்கையினுடைய ஒரு பிசுறு. நான் இந்த கத்துறேன். இயற்கை எவனும் ஜெயிக்க முடியாது. இயற்கையை யாரும் ஜெயிக்க முடியாது. அவனுக்கு ஆணவம் பண்றான், இயற்கையை அடக்கலாங்கிறான். செருப்படி கிடைக்கும் எல்லாத்துக்கும். எல்லா விஞ்ஞானிகளும் செருப்படி தான். என்னது? ஓட்டுறம் பக்கல இல்ல வாங்கடா எழுதியிருக்கேன், கட்டுமை எழுதியிருக்கேன். இது மட்டும் அவனுங்களே இதை ஒத்துக்கிட்டான்னு வச்சுக்கங்க, மேடையேறி கிளிகளும் கிழிப்பேன் எல்லாத்தையும். 125 நோபல் பரிசு பெற்ற விஞ்ஞானி காரி துப்பு பண்ணாங்க. அவ்வளோ தப்பு பண்றானுங்க எல்லாருமே. ஒண்ணு கூட உங்க இது வெங்கடேஸ்வரத்தை கொஞ்சம் ஏத்துங்க மேல, உங்க கண்ணுதான் தெரியுது. ரைட், ஓகே. இப்ப ஓகே. இப்ப நான் பேசி முடிச்சிடுறேன். அதனாலதான் சொன்னேன், அந்த 1 கிராம் தண்ணியில கரண்ட் எடுத்து பழகி அது 1 மாசத்துக்கு தீராம இருக்கணும். எத்தனை மாசத்துக்கு தீராம இருக்கணும்? 1 மாசத்துக்கு எரிஞ்சுட்டே இருக்கணும். நீங்க ஊத்துற விளக்கெண்ணெய் அது எரிஞ்சு போயிடும். நீங்க விளக்கு திரி போடுறீங்க, பஞ்ச திரி போடுறீங்க, பஞ்ச எண்ணெய் ஊத்துறீங்க, அதெல்லாம் ஒண்ணுக்காகாது. புரியுதா? இதை போட்டுங்க, வீடு எரிஞ்சுக்கிட்டே இருக்கு, ஜிங்கட்டு எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அது 1 கிராம் ஊத்திட்டேன்னா 1 மாசத்துக்கு எரியும், குறைஞ்ச வச்சு 1 வாரம் எரியும். அதை தான் நம்ம அதை கண்டுபிடி. அதுக்கு எப்படி சக்தி குறையாம இருக்குன்னா, அதுதான். அது மட்டும் சக்தி குறைஞ்சாலும் அது கூடிக்கொள்ளும். அது சாகவே, அந்த வெளிச்சம் சாகவே சாகாது. வெளிச்சம் சாகவே சாகாது. எப்படி சார் இது? அண்டத்துக்கு அழிவே இல்லை இல்லைங்களா? அண்டம் சுருங்கின் அதற்கோர் அழிவில்லை. கரெக்டா சொல்லிட்டீங்க. அண்டம் சுருங்கின் அதற்கோர் அழிவில்லை. பிண்டம் சுருங்கின் கடவுள் துகள் இதுதான். எலக்ட்ரான், நியூட்ரான், புரோட்டான்,
புரோட்டான், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் மின்காந்த அலைகள், இந்த 5ம் சேர்ந்ததுதான் கடவுள் துகள். சரிங்க. இவன் என்ன சொல்றான், வேற எதுவும் சொல்றான், எனர்ஜி தான் கடவுள் துகள். என்னது? எனர்ஜி. சக்தி தானுங்க. அப்ப அந்த போட்டான் தான் கடவுள் தூக்கல். இவன் சொல்ற மாதிரி இந்த முண்டன் சொல்ற மாதிரி அது கிடையாது. போட்டான் இஸ் ஏ காடமன் பார்ட்டிகல். போட்டான் ஒளி துகள் தான் கடவுள். ஒளி தான் எனர்ஜி. சரிங்க. அதனாலதான் வள்ளலார் கூட ஒளி ஒளி ஒளின்னு சொன்னார். என்னது? ஒளி ஒளி. அந்த ஒளி எங்க தெரியுமா இருக்குது? இந்த அணுவுக்குள்ள ஒளிஞ்சு இருக்குது. என்னது? சரிங்க. அணுக்குள்ள ஒளி. அந்த அணு ஆடுகின்ற பொழுது உள்ளே மறைந்திருக்கிற அந்த போட்டான் அந்த ஒளியானது பிச்சுட்டு வெளியிடுகிறது. அந்த அணு ஒரு வினாடிக்கு 1 கோடி தடவை துடிக்கணும். சரிங்க. அணு ஒரு வினாடிக்கு எத்தனை தடவை துடிக்கணும்? 1 கோடி தடவை. அதுக்கெல்லாம் வந்து கருவிகள் கிடையாது, டிவைஸ். 3000 RPM, 4000 RPM, ஒரு 10,000 RPM இந்த வரைக்கும் தான் கருவி இருக்குது. அதுக்கு மேல எவனாலும் கண்டுபிடிக்க முடியாது. சரிங்க. உணரவும் முடியாதுங்க. ஆமா சாதாரண இதனால உணரவும் முடியாதுங்க அதை. ஆமா ஆமா. இப்ப புரியுதா? எடுக்கணும், மூஞ்சி தெரியல இவருக்கு. சரி, இப்ப நாம அது திருப்பி வாங்க, அந்த 86ஆம் பக்கம் பேசி நிறைவு செஞ்சுக்கலாம். சரியா? இப்போ சிவம் என்றால் மனிதன், அவன் செத்து போனா சவம்னு பேரு. புரியுதா? சரி, அப்போ சவமாகாம இருக்கணும்னு என்ன செய்யணும் தெரியுமா? தவம் செய்ய வேண்டும். இப்ப பாருங்க, சரிங்க. திருப்பி கனெக்ட் பண்ற பாருங்க. சிவம் சவம். சிவம் வந்து தவம் செய்யலைன்னா சவம் ஆயிடுவான். ஆமாங்க. சிவம் தவம் செய்யலன்னு சவமாயிரும். அப்ப தவம்னா என்ன? பசி தாகத்தை கட்டுப்படுத்துதல். சரிங்க. ஆமா. அது இது எவனாச்சும் சொல்லியிருக்கானு பாருங்க, உலகத்துல எவனாச்சும் எந்த பஞ்ச பரதேசி சொல்லியிருக்கானு பாருங்க. ஒருத்தரும் சொல்லுங்க. எல்லாத்துக்கும் செருப்படி போட்டுறலாம். சரியா? அவங்க தியானம் தான், நெற்றிக்கண்ணை திறந்து துரியம் துரியாது இதுன்னு அதைத்தான் சொன்னாங்க. ஆனா பசிதாகத்தை கட்டுப்படுத்தி தவம் இருக்கும்னு சொல்லவே இல்லைங்க. இன்னும் சில புக்குங்களை இருக்கும், அது வெளிப்படையா யாரும் சொல்லலைங்க. அப்புறம் எதுக்கு? விளங்காத விளக்கமா சொன்னதாங்க. அப்புறம் என்ன வெங்காயத்துக்கு பெரிய புடுங்கின்னு பேசிட்டு சொல்லிட்டு இருக்கிறீங்க? வேதம் இதெல்லாம் இருக்கலாம், ஆனா அதை படிச்சு யாரும் இந்த மாதிரி இருக்கு தவத்துக்கு இதுதான் வாழ்ந்து காட்டலீங்க. அப்பத்துக்கு எப்ப அப்டேட் வரணும் இல்ல, 100 வருஷத்துக்கு ஒருக்கா தோன்றணும் இல்லைங்க. அப்டேட் வரணும் பாருங்க. அடிக்கிறாங்க பாயிண்ட். அவங்க சொல்றதுக்கு பதில் சொல்லுங்க. அப்டேட் ஏன் வரலன்னு கேக்குறாங்க பாருங்க. இதை விட நாக்க பிடிக்கிற கேட்கற கேள்வி உலகத்தை நான் இது வரைக்கும் இந்த மாதிரி பெண்ணை கேட்டது பார்த்ததே கிடையாது. எத்தனை பேர் எங்க பெண்ணு பயிற்சி எடுத்திருக்காங்க. அடிக்கிறாங்க பாருங்க. ஏன்டா அப்டேட் பண்ணேன்னு கேக்குறாங்க. எவ்வளவு கஷ்டப்பட்டுருப்பாங்க பாருங்க. 100 வருஷத்துக்கு 200 வருஷத்துக்கு ஒருக்கா கண் முன்னால அப்பப்ப வந்துட்டு போகணும் இல்லைங்க. அந்த வழியே வரணும் இல்லைங்க. நம்மளுக்கு புரியாது. கரெக்டா இப்பதான் விவேகானந்தர் பாயிண்ட்டுக்கு வர்றாங்க. அவர்கள் வருவார்கள், அவர்கள் சொல்வார்கள். கரெக்டா. நம்ம நாட்டுக்கு பொருளாதார அடி உழுதுன்றதுனாலதான். சரி, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அதாவது இப்ப வெங்கடேசன் வந்தாரு, அதான் விஷயமே. வெங்கடேசன் எடுத்து கொடுத்தாரு. இப்ப நான் பேசிக்கிட்டு இருக்கேன். நமக்கு வந்து ஒரு 15 கோடி ஆசிரியர் தேவை இந்தியாவுக்கு மட்டுமே. ஆனா நான் ஒரே ஆள் தான் இருக்கேன். அப்ப அதனாலதான் போட்டு சவுக்கடி கொடுக்குற எல்லாத்தையும் வாங்கடா அப்படிங்கிற. இது மட்டும் இல்ல, உலக புகழ்பெற்ற நோபல் பரிசு பெற்ற விஞ்ஞானிகளுக்கும் செருப்படி போடுறேன். வாங்கடா நீங்க ஆச்சு அப்படின்னு. போடா, உங்களுடைய கண்டுபிடிப்பும் புடலாக்குங்க. உங்க கண்டுபிடிக்கலாம் தீர்ந்து வர எரிபொருள் முண்டங்கள். என்னுடைய கண்டுபிடிப்பை தீர்ந்து போகாத பிரபஞ்ச உண்மை. அது யூனிவர்சல் கான்செப்ட். அது யூனிவர்சல் என்னைக்கும் சாகாதரா அப்படிங்கிறான். நீ போய் சூரியன் சாகுன்னு சொல்ற. அட முண்டமே, சூரியன் சாகத்தாண்ட அது தீர்ந்து வர எரிபொருள் முண்டமே. அதை போய் பெருமையை பேசிட்டு இருக்கிற, அழிவை பத்தி பேசிட்டு இருக்கிற முண்டமே. ஆக்கத்தை பத்தி பேசுறதை விட்டு போய் அழிவை பத்தி பேசிட்டு இருக்கிற இந்த ஐன்ஸ்டீன் முண்டம், நியூட்டன் முண்டம் பேசிக்கிட்டு அது நோபல் பரிசு கிழிக்கிறானுங்க. அதை நான் வாங்கியே தீரணுங்க. அவனுக்கு கையாலே வாங்கி அங்கேயே காரி துப்பணும். அவ்வளவு கோபம் காலையில நமக்கு. என்னடா படிக்க இப்படி நம்ம மண்டையில ஏறிட்டே போகுதே, புதுசா உற்பத்தி ஆகுது நம்ம மண்டையில. எங்கடா இருந்து வருது நமக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. அவன் யாரு, ஐன்ஸ்டீன் யாரு, நியூட்டன் நமக்கு சம்மந்தமே கிடையாது. அவனுக்கு தப்ப உலகி குட்டி இருக்கானுங்க முண்டங்கள். ஒருத்தர் நேர்கோட்டுல போகுதுங்கிறான், ஒருத்தர் வளைகோட்டுல போகுதுங்கிறான். அப்ப நேரு கரெக்டு, வளையும் கரெக்ட். அப்புறம் ஏன்டா வட்டம் போடல? அதே வட்டம் முண்டங்களா? நேருகோடு கரெக்ட், அரை வட்டம் சரி. ஒழுங்கற்ற பாதையில் ஒழுங்கா சுத்துதுங்க. அங்க
விண்வெளியில எல்லாமே. இவனுக்கு என்ன சொல்லிட்டானுங்கன்னா இந்த முண்டங்க மேற்கு நாட்டு முண்டங்களுக்கு இந்த புளுத்து போன்ற முண்டங்களுக்கு இதுதான் அறிவு அவங்களுக்கு. நேர்கோட்டுல போகுது அது கரெக்ட், அரை வட்டத்துல போகுதுன்னு நிறுத்திட்டானுங்க. அரை வட்டம் எப்படா அரை வட்டத்துல வரைக்கும் வந்துட்டானுங்க. அரை வட்டம் என்னவா மாறணும்? முழு வட்டமா மாறணுங்க. ஏன் மாறல? ஏன்டா உனக்கு அறிவு? அதுதான் அரை குறைன்னு தெரிஞ்சு போச்சு. இப்ப நான் முழு வட்டமா மாத்தி விட்டேன். முழு வட்டமா மாத்தங்காட்டி அது மலிவா, முழு வட்டமா மாத்தணும்னே அது மலிவா நாளைக்கு ஏழைகளுக்கு வரப்போகுது. இவனுக்கு கண்டுபிடிச்சது பூரா பணக்காரனுக்கு, நான் கண்டுபிடிச்சது பூரா ஏழைகளுக்கு. அதனாலதான் ஒரு குழு இன்னைக்கு ஆரம்பிச்சேன். இன்னைக்கு தன்மின்கண் அஸ்ட்ரோபிசிக்ஸ் ஆரம்பிச்சேன். தன்மின்கண் தன்மின்கண் தானாக மின்சாரம் உற்பத்தி பண்ற. கண்ணுனா ஓட்டைன்னு அர்த்தம். கண்ணுனா தானே, மின்னுனா தானே மின்சாரம், கண்ணுனா ஓட்டை, தானாக மின்சாரம் தயாரிக்கிற ஓட்டை. அதே பிளாக் ஹோல் எப்படியோட வச்சுக்கலாம். இந்த ஓட்டையில தண்ணி ஊத்திட்டோம்னு தானே மின்சாரம் தயாரிக்கும். அது இப்படித்தான் பிரபஞ்சம் இயங்குது, மொத்த பிரபஞ்சமே. நீ இவன் சூரியனை பத்தி பேசிட்டு இருக்காடு முண்டங்களை. சூரியனும் ஒரு வகை எலக்ட்ரான் நியூட்ரான், தீர்ந்து போற எலக்ட்ரான் நியூட்ரான் புரோட்டான். அது ஹீலியம் அடிப்படையாக கொண்டது. ஹீலியம், ஹைட்ரஜன், ஹீலியம். அது வாட்டர் பேசிட்டு கிடையாது. என்னது வாட்டர் இல்லைங்க, அதுல வாட்டர் கிடையாது, ஒரு புடலம் கிடையாது. அதை கணக்கு போட்டு உளறிட்டானுங்க. நான் சொல்ற வாட்டர் பேசுடு. வாட்டர் பேசுடு தான் பிரபஞ்சத்துக்கு அடிப்படை. எல்லா உயிர் இல்லவா வாட்டர். ஆனா வாட்டரை வச்சு கண்டுபிடிக்கும் பொழுது தெரிஞ்சு போச்சு வாட்டர் ஆவதும் இல்லை, வாட்டர் அழிவதும் இல்லை. அதனாலதான் நான் இந்த 10 கிராம் 1 × 10 கிராம் வைக்கிறப்ப அது 9 வோல்ட் வருது. அந்த உராய்வு குறை உள்ள பூந்து அந்த 10 கம்பியில் பூந்து வெளியே வர்றப்போ அது 6.5 வோல்ட்டா குறைஞ்சு போகுது. வீடு எல்இடி வச்சு எரிக்கிற அது மறுபடியும் 3.5 வோல்ட்டா குறைஞ்சு போச்சு. 6 எங்கே, 9 எங்கே, 6 எங்கே, 3 தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது 10 நாளைக்கு. என்னது 3 வந்துருச்சு. அந்த 3 10 நாளா எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. அந்த 3 குறையறதே இல்லை. சரி கழட்டி வச்சுட்டு ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு பார்த்தா 3 6 ஓடிடுது. என்னது ஆமா, எப்படி இது? அப்பதான் புரிஞ்சுக்கிட்டாடா பிரபஞ்சமா அழிவு, சாவே இல்லடா அப்படின்னு. அப்பதான் நமக்கு சாவே இல்லடா அப்படின்னு. நமக்கு எப்ப சாவுனா உயிர் அடிப்படை இருக்கிறனால நம்ம விருப்பத்தில் அடிப்படையில் மரணத்தை விடுறோம். நம்ம விருப்பத்தின் அடிப்படையில் சாவி விட்டுட்டு போறோம். மற்ற மெட்டல் சாவே சாகாது. எனர்ஜி என்றைக்கும் சாகாது. அது விரும்பல. நான் நீண்ட காலம் வாழ்றது இயற்கை விரும்பவில்லை. என்னது தன்னைத்தானே தகவமைக்கிறது அது ஒரு பாயிடுங்க. அதுல ஆமா, தன்னைத்தானே தகவமைச்சுக்கிறது. அது என்ன சொல்றது? நீண்ட சொல்றத சொல்லிவிட்டு கிளம்படா அப்படிங்குது. என்னது அவ்வளவுதான். நீ 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 1000 ஆண்டு என்னத்தை கிழிக்க போறீங்க? திருவள்ளுவர் அவர் கிழிச்சிட்டு போயிட்டாரு, திருமூலர் அவரு கிழிச்சிட்டு போயிட்டாரு, வள்ளலார் கிழிச்சிட்டு போற. நீ என்னத்தை கிழிக்க போற? வந்தையா படைப்பின் நோக்கம் இல்லையா? படைப்பின் நோக்கம் வந்தோம் பிறந்தோம் மறுபடியும் அங்க முக்தி அடையணுங்க. படைப்பின் நோக்கம் முக்தி தான், வேற ஒண்ணும் கிடையாது. சரி சரிங்க. இவன் அதுக்குள்ள சாவு, நோவு, மயிறு மட்டும் தியானம். மயிறு ஒரு இளவும் தேவையில்லை. தியானமே தேவையில்லை. தியானமே தேவையில்லை. ஆகாரத்தை நிறுத்திட்டு ஆகாரத்தை நிறுத்தி தானாவே தியானம் வந்துவிடும். பிரச்சனையே சாவத பிரச்சனையே நோவை நிறுத்துறீங்க. நோவுனா அனைத்து வகை நோய், உடல் சம்பந்தமான, மனம் சம்பந்தமான, ஆன்மா சம்பந்தமான 3 சம்பந்தம் இருக்கு. உடல் சம்பந்தமான, அப்புறம் மனம் சம்பந்தமான, ஆன்மா சம்பந்தமான 3ம் ஒரே நேர்கோட்டுல வருது. அதனாலதான் ஜீரண நீரை நிறுத்தி பழகு. இப்போ நல்ல பயிற்சி 6 மாசம் 1 வருஷம் ஆயிடுச்சுன்னா நீங்க ஒரு முறுக்கு தின்னுட்டே 100 வருஷம் வாழலாம். என்னது ஒரு நாளைக்கு ஒரு முறுக்கு, அவ்வளவுதான் போதும். வேற காயும் தேவையில்லை, கத்திரிக்காயும் தேவையில்லை, புடலங்காயும் தேவையில்லை, பூசணிக்காயும் தேவையில்லை, ஒன்றும் தேவையில்லை. இதெல்லாம் எனக்கு வெங்கடேசன் சொல்லி கொடுத்ததுதான். ஏதோ ஒண்ணு இந்த மண்ணாட்ட உள்ள எடுத்து போட்டுக்கிறதுங்க. அவ்வளவுதான். அப்ப அந்த உடம்பு கரெக்டா நின்று பசி தேக்கம் கண்ட்ரோல் ஆகி உணவு பகல் எதுவும் இல்லாத பொழுது இப்படித்தான் தெரசா நியூமான் அப்படியே ஒரு அம்மையார் வெறும் ஒரே ஒரு இந்த காய்ந்த ரொட்டியை மட்டும் வாயில போட்டுக்குவாங்க. அவ்வளவுதான். அத போய் இவரு யோகானந்தர் போய் பாக்குறாரு. கிரியா யோகம் போய் பாக்குறாரு. பார்த்துட்டு அம்மா நீங்க ஜெர்மனுக்கு போறாரு. இவருக்கு இந்த உணவு இல்லாமல் வாழப்போல இவருக்கு தெரியாது. ஆனால் நீங்க உணவு இல்லாமல் வாழ்றேன்னு கேள்விப்பட்டேனே. ஆமாம். நீங்கள் காலையில் எந்திரிச்சு என்ன சாப்பிடுவீர்கள்? நான் எதுவுமே சாப்பிடுவதில்லையே. உண்மையாலுமா? எது சாப்பிடுவீ? நன்கு ஆராதிக்கப்பட்ட
நன்கு ஆராய்க்கப்பட்ட ஒரு சிறு அப்பம். அப்பம் எவ்வளவு வருஷம் இருக்கும்? அப்பம் ஒரு காசு அளவு இருக்கும். அவ்வளவுதான். ஆமாம். அப்படி என்று நான் சொல்லட்டுமா? உங்கள் உடம்பு ஆகாய சக்தியில் கடவுள் சக்தியில் வாழ்கிறது என்று சொன்னால் நீங்க நம்புவீர்களா? அந்த மாதிரி சொல்றாங்க. உண்மையை கண்டுபிடித்ததுக்கு நன்றி. என்னது? உண்மையை கண்டுபிடிச்சது நன்றி அப்படின்னு அந்த அம்மா சொல்லுது. யாரு? அந்த தெரசா நியூமான். இருக்கு இன்னைக்கு எடுத்து நம்ம புத்தகத்துல இருந்து எடுத்து படிச்சு பாருங்க. அது அந்த அந்த அம்மா விவசாயிகள் கோவிச்சுக்குவாங்கன்னு சொல்லி வெளிப்படையா சொல்லல. விவசாயிகள் கோவிச்சுக்குவாங்க. ஆமா ஆமா பாதிக்கும் இல்லைங்க எல்லாருமே. ஆமாப்பா. அப்புறம் விவசாய உற்பத்திக்காரன் கோவிச்சுக்குவான், அப்புறம் சமையல்காரன் கோவிச்சுக்குவான், அப்புறம் ஆஸ்பத்திரிக்காரன் கோவிச்சுக்குவான், அப்புறம் கடையில வியாபாரம் பண்றவங்க, அப்புறம் கக்கூஸ்காரன் வேற கக்கூஸ் கிளீன் பண்ற காலையில அவன் கோவிச்சுக்குவான். ஏன்டா நான் அப்புறம் பாத்ரூம் கிளீன் பண்ற அவன் கோவிச்சுக்குவான், அப்புறம் டாடா கோவிச்சுக்குவான், பிர்லா கோவிச்சுக்குவான். அப்ப அவன் தானே கக்கூஸ் கிளீனர் எல்லாம் கண்டுபிடிச்சு கொடுக்க. அப்ப அவன் ஏன்டா என்னடா ஒரு தப்பு பண்ணீங்க, உலகமே தப்புடா. பயம் பேடிகள், அவங்கள பேடிகள். அவங்கள யாரு? நீ என்ன நீ என்ன கோபிச்சுக்கோன்னு சொல்றதுக்கு நீ யாரு? நீ பந்தையா வேலை முடிச்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். அது என்ன பயம் வேற உனக்கு? அவன் கோவிச்சுக்குவான், இவன் கோவிச்சுக்குவான். இன்னைக்கு கோபத்தை நிறுத்திடுவியா? இப்ப நான் மட்டும் சொல்றேன், மண்டையடி அடிக்கிறேன் எல்லாத்தையும். என்ன இயற்கை உங்க பக்கம் இருக்க ஐயா? இப்ப இன்னும் இப்ப நீ கூட ஒண்ணு பண்ணலாம். இந்த பாட்டு மாதிரி நான் என்ன பண்றேன்னா இந்த பாட்டுங்க ஐயா, மன்னவனம் நீயோ வள நாடும் நின்னதோ உன்னை அறிந்தோ தமிழை ஓதினேன் என்னை விருந்து ஏற்றுக்கொள்ளாத வேண்டுண்டோ குரங்கு ஏற்றுக்கொள்ளாத கொங்குன்னு அவ்வளவு துணியமுகரமா தனித்தன்மையா வீரமா அடிக்கிறீங்க ஐயா நீங்க. ஆமா, என்னை போட்டு அடி நீ வேணும். நான் ஆரோக்கியத்தை கொடுக்குறேன். அருமையா அடிச்சிருக்கிறீங்க. அதுதான் விஷயமே. ஆக என்னை விருந்து ஏற்றுக்கொள்ளாத கொம்பு உண்ட குரங்கு ஏற்றுக்கொள்ளாத கொம்பு. குரங்கு எங்க வேணாலும் ஏறும். நான் ஆரோக்கியத்தை கொடுத்தேன்னா யார் வேணாலும் ஏத்துக்கிட்டு போறாங்க. இதுதான் யாதும் ஊரே யாவரும் கேளு தீதும் நன்றும் பிறர் தரவாரா நோதலும் தனிதலும் அவற்றோர் அண்ணன். நன்மை தீமை பிறதென்று வருவதில்லை, நீங்களா உண்டாக்கிக்கிறீங்க. அதே போலதான் நோதலும் தனிதலும், நோவும் தீர்ந்து போதலும் அதே மாதிரித்தான். அப்ப சாவது புதுசு அல்ல. வாழ்தல் இனிதென மகிழ்ந்தென்று மெலுமே. வாழ்தல் இனிப்பானதும் அல்ல. சாதல் செத்து போறது புதுசும் அல்ல. வாழ்தல் என்பது இனிமையும் அல்ல. வாழ்தல் என்பது புதுமையும் அல்ல, இனிமையும் அல்ல. வாழ்தல் இனிமையே கிடையாது. ஆமா, இது ஒரு புது இல்லை. ஏன்னா புதுசா நீங்கதான் வாழ்றான். எத்தனை முறை பிறந்துக்கிறோம், இறந்துக்கிறோம், வாழ்ந்துக்கிறோம். இது இந்த யுகத்துலதான் வாழ்றன்றது இல்ல. இது ஒரு அதிசயம். உறங்குவது போலும் சாக்காடும் உறங்கி விழிப்பது போலும் பிறப்பும். சரி, அருமை. இதோட முடிச்சுக்கலாம். மேல இருந்து கீழே வாங்க. ஒரு இடம் படிச்சிருங்க, அந்த கீழோட முடிச்சுக்கலாம். அதுக்கு தெருவுக்கு முடிச்சாச்சு. இந்தியாவில் மட்டும் முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் இதனால் தான் பிராமணன் தொழில் செய்தவன். இதனால் தான் பிராமணன் தொழிலால். சொல்லுங்க, அது படிங்க. அது படிச்சுட்டு கீழே வாங்க, முடிச்சுக்கலாம். சரிங்க. இதனால் தான் பிராமணன் தொழிலால் மேலானவன் என்று நான் எழுதுகிறேன். அவன் சத்திரியனுக்கு கீழே வேலை செய்ய கடமைப்பட்டவனாக கடந்த 200 வருட ஐரோப்பிய ஆட்சி முறையில் மாற்றப்பட்டது மனித சமுதாயத்தின் துரதிர்ஷ்டம். இதுக்கு என்ன பொருள்? அதாவது ஆசிரியர் சொல்லி கொடுக்குற ஆசிரியர் யாருக்கு அடங்கக்கூடாது? அரசனுக்கு அடங்கக்கூடாதுங்கிறதா விஷயம். அதனால இந்த வாங்கிட்டேன் நான். அரசாங்கம் என்னை கட்டுப்படுத்த முடியுது, ஆகாரமே வேண்டாம், பசி தாக்கத்தை கட்டுப்படுத்துகின்ற பொழுது. அதனாலதான் வழக்கறிஞர்கிட்ட பேசும் பொழுது, ஐயா நீங்க சொல்றது கரெக்டு, 360 நான் ஒத்துக்கிறேன். இந்த புத்தகத்தை பார்த்துட்டாரு, படிச்சுட்டு இதெல்லாம் கரெக்டு தான். ஆனா சட்டம் சொல்லாது. சட்டம் என்ன தெரியுமா? ஆதாரம் கேட்கும். ஆமா, அப்படின்னா நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி தான் இறங்கி. நாம யார்கிட்ட கேட்கறோம்? அரசாங்கத்திட்ட கேட்கறோம். அது யார்கிட்ட கேட்கறீங்க? ஆராய்ச்சி மையத்துக்கு கேட்கறீங்க. அந்த ஆராய்ச்சி மையம் யாருது? அரசாங்கத்துக்கு சேர்ந்தது. ஒண்ணு மாநில அரசாங்கம் அல்லது மத்திய அரசாங்கம். அவன் ஒத்துக்குவான்னு நினைக்கிறீங்க. அப்ப அவனுக்கு தகுந்த மாதிரி நம்ம மெல்ல போகணும். 1 நாள் இருந்து காட்டு, 2 நாள் இருந்து காட்டு, 3 நாள். அப்ப அரசாங்கம் சொல்லுகின்ற மருத்துவர்கள் வரணும். எந்த மருத்துவம்? இந்த வீணா பண்ண மருத்துவம் தான் வருவான். யாரு? ஊசி போடுற மருத்துவம் தான் பார்ப்பான். பார்த்துட்டு நார்மல்னு போயிடுவான். அந்த நார்மல் அவன் சொல்லி ரெக்கார்டு கொடுத்தா ஓகே. ஆனால் பாருங்க, ஆனா ஒண்ணு புளிய கரைச்சிட்டு வந்துட்டேன். இந்த புத்தகம் நிச்சயமா அவர் ஒரு
ஒரு நல்ல ஒரு வழக்கறிஞரா இருந்து சென்னையில இருக்கிற அவரு சார்ந்து இருக்கிற அந்த கிரியாயோக மையத்துக்கு நல்லது செய்யணும்னா இந்த புத்தகத்தை அறிமுகப்படுத்தி என்னை கூப்பிட்டு பேச வைக்கணும். அப்பதான் அது உருப்படும். நான் வரவழ நினைச்சிட்டே வந்தேன். ஏன்டா எல்லாரும் கிரியா யோகங்கிறீங்க, பாபா யோகங்கிறீங்க, அந்த கிரியா சந்திர கிரியா மந்திர கிரியா புண்ணா கிரியாங்கிறீங்க. யாருக்கு இந்த புத்தகம் தெரியாம இருக்குது? எல்லாம் சோறு பிடிக்க எல்லாம் அந்த சாம்பார் திணிகளும் சோறு திணிகளும் அப்புறம் வந்து பொங்கல் திணிகளும் என்னோட வச்சுக்கிட்டு என்ன பண்ணி தொலைகிறது. சரி முடியுங்க. மன்னவன் நீயோ வட நாடு முனதோ உன்னை அறிந்த நாம் தமிழை ஓதினோம். ஏற்றுக்கொள்ளாத வேந்துண்டோ உண்டோ குரங்கு ஏற்றுக்கொள்ளாத கொம்பு என்று ஒரு மன்னனையே எதிர்த்து கவிதை எழுதியவன் ஒரு புலவன். 85 சமுதாயத்திற்காக வேலை செய்பவர்களில் குருகுலம் நடத்தும் பிராமணன் தொழிற்பெயர் முதல் மனிதன். அவனை அனுசரித்துத்தான் மற்ற மனிதர்கள் சத்திரியன் வைசியன் சூத்திரன் தொழிற்பெயர் என்ற கடமைகளை செய்தார்கள். இதெல்லாம் தொழிலுங்க. இதெல்லாம் தொழில். ஒரு மனிதன் செய்யற தொழில் ஏமனு அந்த அதனாலதான் திருவள்ளுவர் சொன்னாரு பிறப்பு ஒக்கும் எல்லா உயிர்க்கும் அப்படின்னு எழுதுறாரு. எதுல வேற்றுமை இருக்கும்? தொழில தான் வேற்றுமை இருக்குமே தவிர பிறப்புல கிடையாதுங்கிறான். புரியுதா? ஆனா இவனுக்கு என்ன பண்ணிட்டானுங்க, பிறப்பிலேயே ஏற்றதால் ஒன்று தவறா சொல்லி கொடுத்துட்டானுங்க. அப்படியெல்லாம் எந்த வேதம் சொல்லாது. இவனுங்க இந்த வயிற்று பிளப்பாளர்கள் அந்த பிசாசு உள்ள பூந்துடும். எப்பயுமே உண்மையை வந்து மனிதர் வாயால வந்து உள்ள பூந்து பொய் சொல்ல வைக்கும். இயற்கையிலே ஏமாத்த வைக்கும் இந்த பொய். அதாவது உண்மை ஊரை சுத்தி வர்றதுக்குள்ள பொய் உலகத்தை சுத்தி வந்துருப்பாங்க. உண்மை ஊரை சுத்தி வர்றதுக்குள்ள உண்மை ஊரை சுத்தி வருவதற்குள் பொய் உலகத்தை சுத்தியே வந்துடும், பிரபஞ்சத்தையே சுத்தி வந்துடும். இது உண்மை ஊரை சுத்தி வர்றதுக்கு 1 வருஷம் ஆகும். பொய் வந்து ஒரு வினாடியில பிரபஞ்சத்தையே சுத்திட்டு வந்துடும். அதுக்கு அவ்வளவு வலிமை இருக்கு. அதனாலதான் அந்த பசி ருசியை வைத்துக் கொண்டு நமக்கு இந்த உண்மையை மறைத்தது இயற்கை. நான் வர பேசிட்டு வந்தேன் அவரோட ஐயாட்ட. இயற்கை குற்றவாளின்னு சொன்னேன். இல்லைங்க, நாம தான் புரிந்து கொள்ளவில்லை. இல்லை, இயற்கை 2 தன்மை இருக்குன்னு சொன்னேன். இயற்கைக்கு வந்து 2 தன்மை இருக்கு, நேரு இருக்கு எதிர் இருக்குன்னு சொன்னேன். எங்க வெங்கடாச்சலம் உங்க வெறும் உங்க அறைதான் தெரியுது, நீங்க யாருன்னே தெரியல. வெங்கடாச்சலம் மறைஞ்சே போச்சு. அதே மாதிரி காந்திஜி வந்து கழுத்துதான் தெரியுது. நாற்காலியில் உட்காந்துருக்கிறீங்களா? வசதியா போச்சு போங்க. நானும் நாற்காலியில் நல்ல வசதி சொகுசா இருக்குதா? நீங்க வேலைக்கு போயிட்டீங்க, பரவாயில்ல, முடிச்சுக்கலாம். ரைட், வேலையில இருக்கு பாருங்க. வேலைக்கு போயாச்சு. நல்ல வேலை. கல்லு மண்ணு தூக்காம உட்காந்துருக்கிறீங்க, ஜாலியா இருங்க. அவ்வளவுதான் விஷயமே. அப்ப இன்னைக்கு 36 மணி நேரம் 48 மணி நேரமா? 48 மணி நேரம். அருமை. அப்படியே பண்ணுங்க. டைரி வந்துருச்சு இல்ல? எப்படியே உயிர் போகல? பக்குவம் வந்துருச்சு. ஏன் உயிர் போகல? என்ன அவன் சாப்பிடலன்னு செத்து போயிடுவாங்கிறீங்க. நீங்க வந்து 2 நாளா 48 மணி நேரம் சாப்பிடாம உட்காந்துருக்கு, வெறும் காத்து தண்ணி சுவாசம். ஏன் சாவு வரல, ஏன் நோவு வரலன்னு கேக்குறேன். வராது இதுக்கு மேல. அதே தினம் வயிற்று குடலைத்தான் கழுவிடுறோம்ல, அப்புறம் என்ன? அடப்பு எடுத்துறோம்ல, அடப்பு எடுக்கிறப்ப எனர்ஜி உள்ள பூந்துக்குது இல்ல, அப்ப இன்ஜின் ஃபங்க்ஷன் ஆகுதே இல்லையா? சீமனை ஊத்தியா, வெளியிருந்து சீமனை ஊத்தியாச்சு, அது பத்த வச்சாச்சு, சக்தியா மாறுது. புகை போறதுக்கு இடம் வேணும். ஒழுங்கா இன்ஜின் ஓடுது, டக்கு 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 டக்குன்னு ஓடிக்கிட்டே இருக்கு. எப்ப அடப்பு வரும்னா லெமன் டீ எடுக்கலாமையா? அது ஊத்துங்க, நல்லா ஊத்துங்க, நல்லா 1/2 லிட்டர் ஊத்துங்க. அது ஒன்றும் பண்ணது. சரி, அது என்ன வெறும் தண்ணி தானே? ஒரு நேரம் வேலையா இருக்கும் போது கொஞ்சம் கலப்பா இருக்கு, அந்த நேரத்தில் லெமன் டீ எடுக்கலாம் இல்லையா? அதுக்கு ஒண்ணு பண்ணலாம். நீங்களே ஒரு ஸ்டவ் எடுத்துட்டு போருங்க, இண்டக்ஷன் ஸ்டவ் எடுத்துட்டு போருங்க. சரியா, சுடுதண்ணி வச்சுக்கோங்க, எலுமிச்சு. நான் அப்படித்தான் பண்ணேன். ஹோட்டல், அவ்வளவு பெரிய ஹோட்டல்ல நான் சொன்னேன், ஹோட்டலுங்கிறதுக்கு ஒரு சுடுதண்ணி வைக்கிறதுக்கு சாமானம் இல்லையான்னு கேட்டேன். அப்புறம் அவனை பிடிச்சி, ஐயோ சுடுதண்ணி கொதிக்கவே கொண்டு வரேன். அப்ப அவன் பிளாஸ்க்ல கொண்டாந்து கொடுத்தான். அப்புறம் 3 மணி நேரத்துக்கு வரைக்கும் கொண்டாந்து ஃபோன் பண்ணி வர சொல்லிட்டே இருந்தேன், கொண்டாந்து கொடுத்துட்டே இருந்தான். ஒரு இவர் ஐயாட சொன்னேன், என்னங்க ஒரு சுடுதண்ணி இல்லைங்க, ஒரு இண்டக்ஷன் வாங்கிக்கிறேங்க. வாங்கி சுடுதண்ணி ஏன் கிடையாது, ஒரு ஜாலி தான் நான். அதாவது நீங்க தனிமையில இருந்தால் வெறும் சுடுதண்ணிய பச்சை தண்ணியே போதும். நான் இப்ப உட்கார்ந்து இருக்கிறப்ப
அப்புறம் என்ன பண்ண ஒரு மாதிரி ஏதோ ஒன்று திங்கொண்டு என்ன வருது இல்லையா, அதுக்கு பேச எலுமிச்சு பழம் பூடியாட்டி எலுமிச்சு பழம் நான் உடனே அவன் வந்தான், இந்த சுப்பிரமணியம் வந்தான் ஆட்டோல டர், ஐயா அவங்க பார்த்தேன் என்ன, வா 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 வந்துட்டியா, ரைட், முதல்ல ஒரு 1/2 கிலோ சக்கரை வாங்கிட்டு வந்தேன், உடனே டர்ன்னு வாங்கிட்டு வந்தேன் சக்கரை. இவனை கேட்டா சக்கரை இல்லைங்கிறான், நம்மால் வந்து சக்கரை வாங்கிட்டு வந்துட்டாரு. அதான் சொன்னா எவனுக்குமே பொறுப்பு இல்லடா, நம்மளுக்கு தான் பொறுப்பு இருக்குது. ஏன்னா அவன் என்ன பண்ண சோம்பேறித்தானே, ஐயா இல்லைங்க ஐயா அப்படின்ட்டு அவன் யாரு அந்த விடுதிக்காரன். அவனுக்கு என்ன, பக்கத்தால தான் பார்ப்பான், அவனுக்கு என்ன தேவை இருக்குது அதை தான் யாரு செய்யணுமோ அவன் தான் செய்ய முடியும். உடனே எங்க ஐயா அது அடுத்த வீதியில் இருக்குது, விடு ஆட்டோ எடுத்துன்னு போயாச்சு. 1/2 கிலோ சக்கரை விடுங்க வாங்கிட்டு வந்தாச்சு, போட்டு கலக்கி குடிச்சிட்டு நீ கிளம்பு நானும் கிளம்பு, இப்படி பண்ணணுங்க அப்படின்னா நல்லா இருக்கேன்னாரு. அதுக்கு எங்க அவன்கிட்ட போய் சொன்னேன், இது அடுத்த தடவை வைக்கிறப்ப என்ன ஒரு 1000 ரூபாய் போட்டு ஸ்டவ் வாங்கி ஆடு போட்டுங்க, போட்டு சுடுதண்ணி வச்சுட்டு ஊத்துங்க, ஏவன்ட்டே பண்ணாது, வரும்பொழுது ஒரு 10 எலுமிச்சம் வாங்கி பயில போட்டுங்க. அது எலுமிச்சம் 4 நாளைக்கு கெடாது. இப்ப கார்லயே ரெஃப்ரிஜிரேட்டர் கொண்டு சின்னதா ரெஃப்ரிஜிரேட்டர் வச்சு, சில கார்ல பாத்தீங்கன்னா ரெஃப்ரிஜிரேட்டரே இருக்குது திச்சோடு, அதுல போட்டீங்கன்னா 1 வருஷத்துக்கு கெடாதுங்க. அப்படி கல்லு மாதிரி சும்மா சொன்னதுதான். இதெல்லாம் எப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சமாளிப்பு வரணும். அந்த நாக்குல விஷம் வர்றப்போ அந்த அந்த விஷத்தை இறக்கி விடுவதற்கு இந்த எலுமிச்சை பழத்தை நீங்க பயன்படுத்தணும். சரியா? சரி. நீங்க வீட்டுல இருக்கிற இன்டெக்ஷன் ஸ்டவ் கொண்டு வந்து போட்டுக்க, போறப்ப எடுத்துட்டு போயிருங்க. அங்க வச்சு போய் அவனை அடிச்சிட்டு போய் திருடிட்டு போயிருவானு, பரதேசி உடைச்சிருவானுங்க. நம்ம பொருளை உடைக்கிறது நம்பர் 1. நான் எத்தனையோ இடத்துல எங்கேயோ எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன். அவன் வரவனா நான் இல்லைங்கிறப்ப எவனா எடுத்துட்டு போயிருவான். இது வரைக்கும் நான் 10 ஸ்டவ் வாங்கி எல்லாம் காணும். இல்லைன்னா பிளாஸ்க்ல சுடுதண்ணி கொதிக்க வச்சு ஊத்திட்டு போயிட்டு கலந்து குடிச்சுக்கலாம்ல, 2 டைம் குடிச்சுக்கலாம்ல. ஆமா, நல்லா கொதிக்க ஊத்தி நல்லா ஃபுல்லா கொதிக்க வச்சிடணும் நல்லா. அதே 9 மணி 10 மணி நேரத்துக்கு தாங்குற பிளாஸ்க்ல வந்துருக்கு. சரியா? முடிச்சுக்கலாம். ஆகையினால் சமுதாயத்திற்கு வேலை செய்ய போவேன், அதோட முடிச்சுக்கலாம். சமுதாயத்திற்காக வேலை செய்பவர்களில் குருகுலம் நடத்தும் பிராமணன் முதல் மனிதன். அவனை அனுசரித்துத்தான் மற்ற மனிதர்கள் சத்திரியன், வைசியன், சூத்திரன் என்ற கடமைகளை செய்தார்கள். குருகுல கல்வி கொடுக்கக்கூடிய இந்த 2 கோடி ஆசிரியர்கள் இந்திய சமுதாயத்தில் உருவாக வேண்டும். குருகுல கல்வியினால் உலகத்திற்கே உபதேசித்தது நம் நாடு என்று முந்தைய ஒரு அத்தியாயத்தில் எழுதியிருக்கிறேன். இதுதான் நிலையான வேலை வாய்ப்பு, மனிதனை தவிர மற்ற ஜீவராசிகளுக்கு இல்லாத வாய்ப்பு. அருமை அருமை. இதோட முடிச்சுக்கலாமா? சந்தேகம் இருக்கா? நாளைக்கு மாதிரி பேசிக்கலாம். இதுக்காக சந்தேகம் இருக்கா? சந்தேகம் இருக்கா? வேற என்ன முடிச்சுக்கலாமா? நன்றி, வணக்கம் வணக்கம். அடையாளம் வச்சுக்கோங்க. நாளைக்கு பேசுறது வந்து 986 86 பக்கம். நாளைக்கு 86 படிக்கலாம். நன்றி, அருமை அருமை.